ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐயனார் துணை பாப்பமா பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே நம்மளுடைய சேரனனை பரிசத்துக்கு அரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டுனா சும்மாவே நடேசன் நைட்டும் லேட்டுங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நான் என்ன சின்ன பிள்ளையாம்மா, நான் வந்துடுவேம்மா, நீ இப்போ கிளம்புமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லைங்க மாமா, மணி எத்தனை, நீங்கள் என்ன இன்னும் வராமல் இருக்கீங்க அப்படின்றாங்க. ஏம்மா நேரம் ஆனாலும் காலையில் மாமா வெள்ளன கிளம்பிடுவேன், நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி கடையிலேருந்து லேட்டாக வந்து படுத்தாரா படுக்கலையான்னு கூட தெரியலை. காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு நடேசனை காணோம்னு தேடுறாங்க. தேடிட்டு விட்டுட்டு போனாலும் ஒரு அப்பே மதிப்பை விட்டுட்டு போகிறாங்க, இல்லை கூட்டிகிட்டு போக மாட்றாங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பாண்டியன் சொல்கிறாரு, சரி ஆளை காணோம், நான் போய் என்னான்னு எங்கே இருப்பார் எனக்கு தெரியும், நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா இட்லி கடையில் இட்லி மடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து வானதியை நம்ம விசேஷத்துக்கு போவோம், நேரம் ஆயிடுச்சு, காலையில் போகணும், எல்லாமே பேக் பண்ணி வச்சிரு, அது இல்லை இது இல்லைன்னு என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க நான் வரலை அப்படின்னு. என்ன நீ திடீர்னு வரலைன்னு சொல்கிற, என்ன வானதி அப்படின்னு கேட்கல. இல்லை கடையை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம பாண்டி பேசிகிட்டு இருக்கையில டாக்டர் வேறு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் எங்கேஜ் டவுனாகவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இரு பாண்டி ஒரு நிமிஷம், டாக்டர் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை கட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. வந்த மெடிசன்லாம் அனுப்பிச்சிட்டேப்பா, நீ பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நேரம் எதுவும் தப்பாக அனுப்பிச்சிட்டேனா? இல்லைங்க இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தேன் டாக்டர் பாண்டிகிட்ட, நான் விசேஷத்துக்கு வரலைன்னு சொல்லி. இல்லைப்பா, அவங்க ரொம்ப முக்கியமான விசேஷமாக இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க, நான் சும்மா தான் சொன்னேன். இல்லை நீங்கள் நல்லதுக்கு தானே சொன்னீங்க டாக்டர், அதனால நான் வந்து விசேஷத்துக்கு போகல டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட பேசிவிட்டு அப்படியே பாண்டிகிட்ட லைனுக்கு வராங்க. என்ன பாண்டி, நான் வரல பாண்டி, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. நீ வராமல் எப்படி நான் போவேன் வானதி, நீ வா வானதி அப்படின்றாங்க. இல்லை நான் கடையை விட்டுட்டு எப்படி வர்றது, கடைக்கு தான் அந்த பையன் இருக்கால, அவன் பார்த்துக்குவான்ல அப்படின்றாங்க. இல்லை நான் கடையை விட்டுட்டு வர முடியும். அப்பம்மா நீ ஃபோனை வைமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கட் பண்ணிடுறாரு. பாண்டிக்கு ரொம்ப கோவம், டாக்டர் சொன்னனால இவ வரலையோ என்னமோன்னு செம்மையான கோவம். ஆனால் வெளியில் காட்டிக்கவே இல்லை பாண்டி.